அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ஜும்மாவுடைய ஒரு நாளில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அடிக்கடி நம்ம அதிகமாக அட்வைஸ் கேட்டுக்கிறோம். சரியா? இப்போ நம்மளாம் அட்வைஸ் கேட்கறதுக்கு நிறைய பேர் அட்வைஸ் சொல்றதுக்கு ஆள் இருக்கு நிறைய, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை. ஏன்னா அட்வைஸ் பண்ணுறது யாருக்குமே என்ன செய்யாது, பிடிக்காது, கேட்க டைம் இல்லை, கேட்கறதுக்கான அந்த இது இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நம்ம இந்த மாதிரியான பயான் மூலியமாக வரக்கூடிய அட்வைஸை அதிகமாக கேட்டுக்கிறோம். அதுக்குன்ட்டு நாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நம்ம ஒரு மதரசான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயான் அப்படின்ட்டு ஒரு நிகழ்வை நமக்கு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்வாங்களாம், ரசூலுல்லாஹ்வை ஒரு கூட்டம் பெண்கள் கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருது. நல்லா கவனிக்கணும். சரியா? கடைசி கொஸ்டின் கேட்பேன். தேடி வருது. அப்போ பெண்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே, ஆண்கள் அதிகமாக ஜனாசாவில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, ஜனாசாவில் கலந்துக்க முடியாதுல்ல. அப்புறம் ஆண்கள் போருக்கெல்லாம் போறாங்க, ஷஹீத் ஆகுறாங்க, ஜிஹாது செய்கிறாங்க, இந்த மாதிரி பயானில் கலந்துக்கிறாங்க, உங்களோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ பெண்களாகிய நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்குன்ட்டு ஏதாவது ஒரு பயான் டேட் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பயான் நிகழ்வு எங்களுக்கு ஏற்படுத்துங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே திங்களும் வியாழனும், சில ரிவாயத்தில் செவ்வாவும் புதனும் அப்படின்னு இருக்குன்னு, இப்படி ஏதாவது ஒரு 2 வாரத்தில் 2 நாள் பெண்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒதுக்கி பயான் நிகழ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கிறாங்க. ஆக மொத்தம் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதிகமாக பயான்களை நம்ம நிறைய கேட்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, இப்போ ஒரு பயானில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடந்துக்கிறோம். ஒரு வரலாறை கேட்குறோம், இல்லை வேறு ஏதாவது நசீஹத்தை கேட்குறோம், கேட்டு அதோட மறந்துடக்கூடாது. வீட்டில் போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், நாம முதல்ல எடுத்து நடந்துக்கிறணும். இப்படியான நியத்தில் தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், கேட்கணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கன்னு இல்லை, எல்லாருமே பெரியவங்க முதல் கொண்டு ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கிறோம். அதை சொன்னாலே பயப்படுவோம். என்ன அப்படின்னா மரணம். சரியா? மரணத்திற்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். மரணத்தை நினைச்சு என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன செய்ய போகிறோம், ஒரு நாளைக்கு வர்ணிக்க போகிறோம். யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு பயப்படுறதுக்கெல்லாம் இதை நான் சொல்லி கொடுக்கல. சரியா? அல்லாஹு தாலா நமக்கு எப்படி அவன் நம்மளை இந்த துன்யாவில் அனுப்புனானோ அதே போல் இந்த துன்யாவிலேருந்து அவன் எடுத்துக்கிடுவான் நம்மளை. அதுக்கு பேர் மரணம்ட்டு ஒரு பேர் வச்சுருக்கான். அவ்வளவுதான். சரிங்களா? சிம்பிளாக நாம் யார்கிட்ட வந்தோமோ, எங்கிருந்து வந்தோம், நம்ம அல்லாட்ட இருந்து தானே வந்தோம். அல்லாஹ் தானே நம்மளை படைச்சான். அப்போ அல்லாட்ட இருந்து வந்த நம்மளை அல்லாஹும் என்ன செய்வான், மறுபடியும் எடுத்துக்கிடுவோம். இப்போது நாம் ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணுறோம், ஒரு காசு டெபாசிட் பண்ணுறோம், இல்லைனா ஒரு உண்டியலில் நம்ம சேமித்து வைக்கிறோம்னு நினச்சிக்கோயேன். அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய காசை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், அதை எடுத்து உபயோகப்படுத்துவோம். அப்படி தானேப்பா? நாம் சேமித்தது நமக்கு வேணும்ன்ட்டு நம்ம நினைப்போம்ல, நம்மளுடைய திங்ஸ், நம்மளுடைய பொருள் நமக்கு வேணும்னு நினைப்போம்ல. அது போலத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நான் தானே உங்களை படைச்சேன், அதே போல் நான் என்ன செய்வேன், உங்களை நான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிடுவேன். ஆனால் டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்குமே தெரியும், DOB எல்லாருக்குமே என்ன செய்யும், தெரியும். ஆனால் DOD என்ன செய்யாது, தெரியாது. டேட் ஆஃப் டெத்து தெரியாது. அது தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி தானே? இப்போ உதாரணமாக 2028 ஜூன் மாதம் 7ஆம் தேதி நீ இப்படி போயிடுவ அப்படின்ட்டு நமக்கு டேட் ஆஃப் டெத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டா நினச்சிக்கோ, அதை நினச்சே மனுஷன் சீக்கிரமே செத்து போயிடுவோம். இன்னும் அல்லாஹு தாலா அதுக்காண்டி தான் நமக்கு பிறந்ததை ஞாபகம் வச்சிருக்க, பிறந்ததை சொல்லி கொடுத்த ரப்புல் ஆலமீன் இறந்த டேட்டை நமக்கு என்ன செய்யறான், ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சிருக்கான். இதில் நம்ம எப்படி நினைக்கணும், என்னென்னலாம் அல்லாஹ்விடத்தில் சின்ன வயசுலேருந்து எப்படி துவா செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு கலிமாவோடு நீ என்னை எடுத்துக்க போது நீ என்னை கூப்பிடுவல்ல, அப்போ கூப்பிடும்போது நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல உனக்கு செய்யக்கூடிய கடமைகளை நல்லா 5 நேரமும் தொழுது இருக்கணும், நீ எனக்கு கொடுத்தல ஒரு மெசேஜான குர்ஆன், அந்த குர்ஆனை நான் நல்லா ஓதி இருக்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுக்கு நல்ல பிள்ளையா நான் நடந்திருக்கணும். இப்படி நல்ல ஒரு பிள்ளையா இருக்கும்போது நீ என்ன செய்யணும், நீ என்னை அழைச்சிக்கோ, நீ என்னை கைப்பற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். சரியா? அது போலத்தான் நம்ம நடந்துக்கிறணும். எதுக்கு அல்லாஹு தாலா நமக்கு டேட் ஆஃப் டெத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியுமா?
இப்படி நல்ல பிள்ளையா நீங்கள் நடந்துக்கோங்க. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு நாள் நான் இதை நான் கூப்பிட்டுக்குருவேன், நீங்கள் வந்து மரணிச்சு போயிடுவீங்க. அதனால இருக்கக்கூடிய அந்த லைஃப்பை, இருக்கக்கூடிய அந்த ஏஜை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அதனால நீங்கள் அடிக்கடி என்னென்னா வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மவுத்தை பற்றி பேசணும்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நானிமா தாதிமா, என்ன நீ பேசுகிற, வயசுக்கு தக்கனே நீ பேசுகிற அப்படின்னு என்ன செய்வாங்க, நம்மளை ரொம்ப திட்டுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. அவங்களே பேரண்ட்ஸ்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டு மவுத்தை போய் பேசுனா அபசகுணமாக இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது அபசகுணங்கள்லாம் கிடையாது. சரியா? நம்ம அடிக்கடி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். 3 விஷயத்த மறக்கவே கூடாது பிள்ளைங்களா. இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் மறக்கவே செய்யாதீங்க எப்பயுமே. ஒன்று, நம்மளுடைய மவுத்து, என்னைக்கு நம்ம எப்படி நம்ம மரணிக்க போகிறோம், எங்கே மரணிக்க போகிறோம், என்ன செயல் செஞ்சுக்கிட்டு மரணிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுட்டே இருக்கணும். உட்காந்து நான் சொல்கிறத கேட்கணும். சரியா? ரெண்டாவது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா மன்னரை. ஃபர்ஸ்ட் மரணம், ரெண்டாவது மன்னரை. மன்னரைன்னா நமக்கு புரியுதா, கபரு வாழ்க்கை. நீங்கள் கபரு வாழ்க்கைன்னு சொல்லும்போது ரொம்பலாம் பயப்படாதீங்க. அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன். சரியா? நம்ம களிமா சொல்லி நம்மளை முஸ்லீம் ஆக்கியிருக்கான் தெரியுமா, அதுவே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கான ஒரு அடி எடுத்து வச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சரியா? ஏன்னா யாருடைய நாவல உள்ளத்துல களிமாவை சுமந்து அதை நம்ம களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானம்மா? வேற மற்றவங்க போல சிலைகளையோ கடவுள்களையோ, கடவுள் இல்லாததையும் நம்ம என்ன செய்யலை, வணங்கலை, அல்லாஹ் வணங்குறோம். அதனால சொர்க்கத்துக்கு ஒரு படி எடுத்து வச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதோ தொழுகைக்கான ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு அறிவை நமக்கு கொடுத்துருக்கானா, இப்போ 2வது படி, சொர்க்கத்துக்கான 2வது படி. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளை வந்து முன்னேறி கொண்டுகிட்டு தான் போகிறா. அதனால கபரை நினச்சி பயப்படவே கூடாது. சரிங்களா? ஆனால் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், கபருடைய வேதனை நினச்சி துவா செஞ்சுக்கிறணும். நம்ம வந்து அத்தைஹாத்தில் ஓதுவோம்ல, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் ஒ மின் அதாபில் கபுரி. கபுரின்னு வருதா அப்படின்னா என்ன அர்த்தம், யா அல்லாஹ் ஜஹன்னம் நரகத்துடைய வேதனை விட்டும் கபருடைய வேதனை விட்டு என்ன நீ என்ன செஞ்சது, பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சா போதும். சரியா? துவா செஞ்சு கொஞ்சம் அல்லாஹ் சொல்லக்கூடிய சில கட்டளைகளை நம்ம ஏற்று நடந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த துன்யாவை நம்ம என்ன செஞ்சிடலாம், வெற்றி பெற்று நல்ல முறையில் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாம். சரியா? அப்போ முதல்ல நம்மளுடைய மரணத்தை அடிக்கடி நினைக்கணும், மன்னரை அடிக்கடி நினைக்கணும், அதே போல் மறுமை அடிக்கடி நினைக்கணும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஏதாவது அவங்க வந்து சரியா ஒரு நீதி கரெக்டாக தான் நடந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, உமர் அலி கையில் என்ன செஞ்சுருப்பாங்க, குச்சி வச்சுருப்பாங்க. குச்சி எடுத்து தன்னுடைய தொடையில என்ன செஞ்சுக்கிடுவாங்களாம், அடித்து, உமரே நீ என்ன காரியம் செஞ்சுட்ட, தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கேட்டுக்கிறவாங்க, என்ன காரியம் செஞ்சுட்ட. இப்போ நாம் தனியாக இருந்துட்டு புலம்புவோம் தெரியுமா, ஒரு சில நேரம் எல்லாருக்குமே உண்டு, ஷோ அன்னைக்கு அப்படி செஞ்சிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, எல்லாருக்கும் உண்டு தானே. அந்த மாதிரி உமர் என்ன செய்வாராம், கையில் எடுத்து குச்சி எடுத்து தொடையில் அடிச்சுட்டு, உமரை நீ என்ன செஞ்சுட்ட, நாளைக்கு மறுமையில் உனக்கு எதிராக அவங்க வந்து சாட்சி சொல்லிட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அடிக்கடி மறுமையை குறித்து உமர் அலி அவர்கள் நினைச்சு அழுகுவாங்களாம். உமர் அலி ஒரு பெரிய மாவீரர், அவரை பார்த்தா படையே நடுங்கும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மாவீரர் கூட ஒரு சின்ன தெரியாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு மறுமை நினைச்சு அழுகுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் இதுக்கான நற்கூலி மறுமையில் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான். அதிகமா சொர்க்கத்தை நினைச்சிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். சொர்க்கம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இப்போ ஒரு பீச்சுக்கு போறீங்க, இல்லை ஒரு பூங்காவுக்கு போறீங்க, அந்த பூங்காவில் பிரம்மாண்டமா பாக்குறீங்க, நல்லா ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க, ஊஞ்சல், என்னென்ன விளையாட்டு பொருட்கள் வச்சா உங்களுக்கு அது என்ன எப்படி தோணும், வீடை விட இதுதான் ரொம்ப பெட்டர்னு தோணும்ல. அது போல தான் துன்யாவை விட சொர்க்கம் தான் நமக்கு பெட்டர். இந்த துன்யாவில் நம்ம எதெல்லாம் பிரம்மாண்டமாக பார்க்குறோமோ அதை விட பன்மடங்கு சொர்க்கத்தில் எல்லாம் நமக்கு தயார் செஞ்சு வச்சுருக்கான். சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் மரணத்தை அதிகமாக நினைக்கணும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்னது ஃப்ளைட்டு இதை வெடிச்சிருச்சுல்ல, கிட்டத்தட்ட 14 சின்ன பிள்ளைங்க அதில் இருந்தாங்களாம். உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க 14 பேர் இருந்தாங்களா, எல்லாம் பாதுகாக்கணும். ஒரே ஒரு வேற நாட்டு சார்ந்தவர், ஒரே ஒரு மனிதர். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா லண்டனை சார்ந்தவங்க. ஏன்னா அகமதாபாத் டு லண்டனுக்கு தான் அந்த ஃப்ளைட் என்ன செய்யுது, போகுது. அவங்களாம் நினச்சி பார்த்துருப்பாங்களா? அல்லாஹ் அக்பர். எல்லாம் அது குட்டி பிள்ளையெல்லாம் எல்லாரும் ஃப்ளைட்டுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கும், ஏதாவது பேசிகிட்டு இருக்கும், சிரிச்சிட்டு இருக்கும், கேம் விளாண்டுருக்கும், என்னென்னலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படியே லேண்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ண 5 நிமிஷத்துலேயே வெடிச்சிருச்சுடா, வெடிச்சு போயிடுச்சு. புரியல, 39 செகண்டில். அல்லாஹ் அக்பர். இப்போ அந்தளவுக்கு
இப்போ அதெல்லாம் நம்மெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள்லாம் பார்க்கும்போது என்ன யோசிக்கீங்க? இல்லை இப்படியெல்லாம் இறந்து போயிட்டாங்களே, ஐயோ பாவம், அப்படி தானே நம்ம யோசிப்போம். என்ன அப்படி தானே நம்ம யோசிப்போம். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களுக்கு அடிக்கடி இப்படியான ஒரு நிகழ்வை நமக்கு காட்டி கொடுக்குறான்னு நினச்சிக்கோயேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மணல் சரிவு, அது என்னது நிலச்சரிவு வந்துச்சு, கேரளாவில் அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க எத்தனை இன்சிடென்ட் பார்த்தீங்களா? அப்புறம் கட்டடம் இடிஞ்சு விழுந்து, அது எந்த நாடுல இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, இது துருக்கியில் நிலநடுக்கம், இல்லை இந்த பலஸ்தீன் மக்கள், இதெல்லாம் இத்தனை பேருடைய டெத்து, இத்தனை பேருடைய மரணத்தை பார்க்கும்போது, யா அல்லாஹ் எங்களுடைய மரணம் எப்படி வச்சிருக்கியோ. ஏன்னா சுனாமி தமிழ்நாட்டிலேயே வந்துருச்சு. சரிடா, சரியா? அப்போ இதெல்லாம் கொரோனா, ஆமாம் அந்த கொரோனாவெலாம் மறந்துட்டோம் பார்த்தியா? அம்மாடியோ, ஆமாம் லாக்டவுனில் போட்டு கொண்டுட்டாங்கன்னு. அந்த மாதிரியான இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு அல்லாஹுடைய ஞாபகம் நிறைய வரணும். அதுக்கு ஏன் தெரியுமா? அடிக்கடி இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பிரின்சிபலை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்ன செய்வார், வந்து வாட்ச் பண்ணுவார், டக்குன்னு வருவார், வந்துட்டு போர்டில் ஏதாவது ஒரு எழுதி இது செம்ம வந்து கிளியர் பண்ண அப்படின்னு எங்களுக்கெல்லாம் அப்படி தான் வந்து சொல்லுவார். அப்படின்னு நடுங்கி போயிடுவோம். ஆனால் அடி கொடுத்தாருன்னு நினச்சிக்கோ, அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பிரின்சிபலை மறந்துக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்ன செய்வார், வந்து ரவுண்ட்ஸுக்கு என்ன செய்வார், வருவார். அது போலத்தான் அல்லாஹ்வை நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் நான் செய்வேன், இப்படியெல்லாம் நீ எவ்வளோ பாதுகாப்பாக நீ ஃப்ளைட்டில் போனாலும் அதுக்காக அல்லாஹ் என்னடா இப்படிலாம் செய்கிறான்லாம் நினைக்கக்கூடாது. நான் முன்னே ஆரம்பத்தில் அதை தான் சொல்லிட்டேன், நம்மளை அனுப்புன அல்லாவுக்கு எடுக்கவும் அவனுக்கு உரிமை உண்டு. சரியா? அதனால் அல்லாஹ் மேலே தவறாலாம் நம்ம நினச்சிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அதில் இறந்தவங்க நாம் பார்க்குற வேதனையோடு இறந்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். வந்து துனியாவை விட அவங்க இறந்ததை விட சொர்க்கம் என்ன செய்யும், அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால் அதை பற்றி இது பண்ணவே கூடாது. அதனால் அல்லாஹுவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டை நமக்கு காட்டி கொடுக்குறான். இப்போ பாரு, உலக மக்கள் எல்லாருமே அவங்க அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்னடா இப்படி விபத்து நடந்துருச்சு, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. என்ன அப்படி தான் தோணுது, ஃப்ளைட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. எவ்வளோ பயமாக இருந்தாலும் மண்ணுக்கு அடியில் மரணித்தவங்க இருக்கிறாங்க, பூமியில் சும்மா நடமாடிக்கிட்டு நடந்து போய் அப்படியே மயக்கமடித்து மரணித்தவங்களும் இருக்கிறாங்கல்ல. இப்போ எல்லாமே அல்லாஹுடைய நாட்டம்தான். ஒருத்தர் இருந்தாராம், ஹாரூன் ரஷீத் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யார் அப்படின்னா ஒரு ஹலீஃபா. எந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு கவர்னராக, ஒரு கவர்மெண்ட், ஒரு லீடராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 42 நாடுகளை எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய நாடு, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள், 42 நாட்டுக்கு இவர் ஒருத்தர் தான் ஹெட்டு. அப்போ இருக்கும்போது அவர் எப்படின்னா, இதை சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியும். சேரில் உட்காந்துருப்பாரா, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு மழை வர்ற மாதிரி இருக்குமா, கருமேகம் சூழ்ந்து இடி இடிக்குது, மழை வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு காற்று வந்து களைச்சி விட்டுரும். நம்ம பார்க்குறோம்ல, களைச்சிருமா. அப்போ அந்த ஹாரூன் ரஷீத் சொல்வாரா, போ மழையை பார்த்துட்டு போ, எந்த நாட்டுக்கு போனாலும் அது ஏன் நாடாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எந்த நாட்டுக்கு நீ எப்படியாவது நீ இதை களைஞ்சு இங்கே இந்த நாட்டில் இல்லைன்னா அடுத்த நாட்டில் நீ மழை பெய்யவில்லை, அந்த நாடு கூட என்ன செய்யும், நாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கான ஒரு அரசர் நோய்வாய்ப்படுறார், உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த காலத்தில் யூரின் டெஸ்ட் இருந்திருக்கு. சுபஹானல்லாஹ். யூரின் டெஸ்ட்டில் சில அதாவது நல்ல ஒரு கை தேர்ந்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப கிருமி கலந்துருச்சு, அதனால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து வஃபாத்து வந்துடும், ஏன்னா சுடல்நிலைகள் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப அழுகிறார். எதுக்கு அழுகிறான்னு, மரணத்தை நினச்சி அழுகலை, ஏன் அழுகிறாருங்கிறத பின்னாடி சொல்லுவோம். அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய படைகள்னால் சிப்பாய்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள என்னை வந்து தூக்கிட்டு போங்க, ஒரு பெட்டில் வச்சு என்ன செய்கிறாங்க, தூக்கிட்டு போனால் எங்கே தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அதிகாரி, அது எப்படி சொல்கிறது, இராணுவ படை, இந்த காலார் படை, என்ன படை இருக்கும் அது, யானைப்படை, இந்த மாதிரி ஒவ்வொரு காலான் படை, இது என்னென்னமோ இருக்குது இல்லையா, குதிரைப்படை, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யுங்க, நீ என்னை கூட்டிட்டு போங்க. ஏன்னா என் அரசருக்கு கீழே எல்லாருமே இருப்பாங்கல்ல, அமைச்சர் இருப்பார், மந்திரி இருப்பார், படைகள் இருக்கும், இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் கூட்டிகிட்டு போக சொல்கிறார் அப்படின்னா, இராணுவ படைக்கிட்ட போகிறாரு. போனால், இராணுவர்களே எத்தனை நாட்டை நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கீங்க,
எவ்வளோ பெரிய போர்களில் நீங்கள் வெற்றியை கொண்டு வந்திருக்கீங்க. இதோ நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், மரண நேரத்தில் நான் இருக்கிறேன், என்ன நீங்கள் உங்களால் சரி செய்ய முடியுமா? அவர் கேட்குறாராம், என்ன உங்களால் குணப்படுத்த முடியுமா? என் மரணத்தை நீங்கள் வந்து தடுக்க முடியுமா? உங்களுடைய இராணுவ படையை வச்சு என்ன செய்ய முடியாது, என்னுடைய மரணத்தை உங்களால் தடுக்க முடியாது. அப்போ என்னன்னா அவங்களுக்கு உணர்த்துறாங்க, நான் அரசனாக இருக்கிறேன், நான் போன பின்னாடி நீங்கள் ரொம்ப பெருமை கொண்டு இந்த இவ்வளோ நீதியான அரச அந்த ஆட்சியை நீங்கள் குலைச்சிடாதீங்க, நல்ல முறையில் நடந்துக்கோங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு இப்படி என்ன செய்யும், இது மாதிரி மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படைகள்கிட்டையும் போய் யானைப்படை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைப்படை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதப்படை, இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படைகள்கிட்டையும் போய் நசீஹத்தை எப்படி சொல்றாரு, செயல் ரீதியாக சொல்றாரு. நான் எப்படி படுத்திருக்கேன் பாரு, ஒரு பெரிய அரசன், 42 நாடு என் கைக்குள்ள இருக்குது, என்ன நான் நினைச்சா எல்லாம் முடியும், ஆனால் என்னை வெல்ல, என்னுடைய மரணத்தை வெல்ல என்னால் முடியவில்லை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல அவங்க அரச சபைக்குள்ள, அதாவது அவங்க ரூமுக்குள்ள, அந்த ஹாரூன் ரஷீத் ரூமுக்குள்ள பெட்ல வச்சுட்டாங்க. அவ்வளோதான் கடைசி நேரம். அரச சபைக்குள்ள கையேந்தி ஹாரூன் ரஷீத் பாதுஷா இப்படி அழகா துவா செய்கிறாங்க. பெரும் ஆட்சிக்கு சொந்தக்கார இறைவா, இந்த ஏழை அரசன் மீது இரக்கம் காட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏழை அரசன் மீது இரக்கம் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுபஹானல்லாஹ். அப்படி சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆகுறாங்க. இந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா சுபஹானல்லாஹ் ஆலிம்களை அதிகமாக நேசிப்பாங்களாம். அவங்களுடைய கலந்துரையாடல்ல மஷ்வரா நடக்கும்ல அரச சபைக்குள்ள, அதுல அமைச்சர்கள் மந்திரிகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முன்ன உலமாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதிகமாக உலமாக்களுக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க, இறைச்சத்தோடு இருந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய வஃபாத் நல்ல முறையில் கலிமாவோடு அல்லாஹ் மீது முழு நல்லெண்ணத்தோடு என்ன செஞ்சிருக்காங்க. அது ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய மரணம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்படி எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாம் இறக்கத்தான் போகிறோம். அதனால பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாதுன்னு தெரியுமா? நம்ம ஒரு துவா செய்வோம்ல, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வஹுப்ப மை யுஹிப்புக்கன்னு துவா செய்கிறோமா? யா அல்லாஹ், நீ வந்து என்னை நேசி, நீ யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய நேசத்தை எனக்கு கொடு, நீ நேசிக்கக்கூடிய நல்லமல்கள்லாம் நான் செய்யணும்னு நம்ம துவா செய்கிறோம்ல, அந்த துவா செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாவெல்லாம் உங்கள் வயசில் எனக்கு கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கல, உங்கள் வயசில் எங்களுக்கு கிடைக்கல. இந்த துவாலாம் நம்ம படித்ததுக்கு அப்புறம் தான் இந்த துவாவே தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சின்ன வயசுல இந்த துவா உங்களுக்கு தெரியுது, மனப்பாடமாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய நேசத்தை, அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். நேசம் மட்டும் இல்லை, அவன் என்னென்ன செயல்களை நேசிக்கிறானோ அந்த நேசத்தோடு தான் நம்மளை என்ன செய்வான், செயல்கள் செய்ய வைப்பான். அல்லாவுக்கு என்னென்ன செயல்கள் பிடிக்கும் தெரியுமா? நன்மை செய்கிறது பிடிக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப பிடிக்கும், பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும், தனிமையில் அல்லாஹ்வை நினச்சி அழுகிறது ரொம்ப பிடிக்கும், நம்ம அடிக்கடி வந்து இஸ்திக்ஃபார் தௌபா செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அல்லாவுக்கு பிடிச்சமான விஷயம். குர்ஆன் ஓதுறது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. என்ன செய்கிறோம்? அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். தொழுகையை விடுதோம், என்ன வீணா அரட்டை அடிக்கிறோம், சண்டை போடுறோம், புறம் பேசுகிறோம். நடக்குதா? அதெல்லாம் பாதுகாக்கணும். புறம் பேசுகிறோம், அல்லாவுக்கான டைமிங்கை கொடுக்காம இருக்கிறோம், பேரண்ட்ஸு சொல்கிறபடி கேட்காம இருக்கிறோம், மற்றவங்க மேலே பொறாமப்படுறோம். இதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம். சரியா? இப்போ இதிலிருந்து தவிர்த்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் நடந்துக்கிறோம். தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாவுக்கு அஞ்சணும். எதெல்லாம் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ, யார்கிட்ட பேசணும், யாரை பார்க்கணும், எப்படி நடந்துக்கிறணும், இது எல்லாமே ஒரு மெச்சூரோட ஒரு பாலிகான பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். இதுதான் தவறு, இது ரைட்டு அப்படிங்கிறது தெரியும். அப்போ எதெல்லாம் நம்ம தவறுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஹராம். அதனால தான் அல்லாஹு தாலா பகுத்தறியக்கூடிய தன்மையை நமக்கு மனிதர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கான். நம்மளை விட பல மடங்கு சக்தி உள்ள மிருகங்கள் இருக்குது. அப்படிதானம்மா? யானை அப்படி நம்மளை ஒரு சொல்லட்டி முடிச்சிரும். சிங்கம், புலி, என்ன மீன், திமிங்கலம் எவ்வளோ பெருசு. அதுக்கெல்லாம் எல்லாம் 6 அறிவு கொடுத்துருக்கானா? கொடுக்கல. இல்லை, சும்மா எறும்பு மாதிரி. அவங்க அந்த யானைக்கு நம்ம எறும்பு மாதிரி தான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு ஏன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, உனக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 12 வயசு டீனேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாம் தெரியுது இல்லையா? அது யாரும் கற்றுக் கொடுக்கலாம் வேண்டாம், உங்களுக்கே எல்லாம் என்ன செஞ்சிருவான், நமக்கு வந்து இல்ஹாம் உதயமாக்கி கொடுத்துருவான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழும் காலத்தில் இந்த மரணத்தை இது ஞாபகம் வச்சுக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும், நல்ல முறையில் நடந்துக்கிறணும். கடைசியாக ஒரு 4 விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். எப்படியெல்லாம் நம்மளுடைய மரணம் வரணுன்ட்டு நீங்கள் ஆசைப்படுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் இது கலிமாவோடு மரணிக்கணும். யா அல்லாஹ் துவா செய்யுங்க அல்லாஹ்விடத்தில், கலிமாவோடு மரணிக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மன் கால ஆஹிரு கலாமிஹி,
யாருடைய கடைசி வார்த்தை கலாமிகி இந்த வார்த்தை இருக்கிறதோ, எந்த வார்த்தை? லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்கின்ற வார்த்தையோடு நாம இறந்து போயிட்டோம்னா அல்லாஹ் தஹலல் ஜன்னா சொர்க்கத்துக்குள்ள நம்மளை நுழைய வச்சிருவானோ. சரியா? அதனால களிமாவை அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் வயசானவங்க இறக்கக்கூடிய தருணத்தில் நம்ம நன்னிமா தாதிமாட்டெல்லாம் களிமா சொல்லுன்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்களா? அது எதுக்காக? களிமாவோடு நம்ம என்ன செய்யணுமா? மரணிக்கணும். சரியா? அது முதல்ல நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய முதல் துவா. ரெண்டாவது, யா அல்லாஹ் முஸ்லீம்களாகவே எங்களை நீ மரணிக்க செய்யி. நாம் இப்போ முஸ்லீமாக தானப்பா இருக்கிறோம், நம்ம வேற ஏதாவது வணங்குறோமா? இல்லை, முஸ்லீம்களாகத்தானே நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த முஸ்லீம்களில் முன்னையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 2 வகையாக இருக்கிறோம். நாம் இப்பயுமே பெயர் தாங்கி முஸ்லீம்கள், பியூர் முஸ்லீம் இருக்கிறோமா? பெயர் தாங்கி முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க? எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படிதானம்மா? பேர் மட்டும் அழகா வச்சிருப்பாங்க, டிசைனா ஸ்டைலா எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க தொழ மாட்டாங்க, ஹராமான வேலை செய்வாங்க, ரொம்ப பாவங்கள் செய்வாங்க. இவங்கெல்லாம் பேர் தாங்கி முஸ்லீம்கள், பயப்பட மாட்டாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? நாமெல்லாம் 2வது கேட்டகரியில் இருக்கிறோம். பியூர் முஸ்லீமா இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னா மனசுல பயம் வருது தெரியுமா? நம்ம பொய் சொல்லிட்டா அதிகமாக பொய் சொல்லாதீங்க பிள்ளைங்களா. சின்ன வயசுலேருந்து சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் என்னன்னு தெரியுமா? பொய் சொல்றது. அதுக்கடுத்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது திருடுறது. இப்போ தப்பா தெரியாது, நம்ம என்ன செய்வோம்? ஸ்நாக்ஸ் திருடி சாப்பிடுவோம், இன்னும் ஒரு பென்சில் திருடிக்கிடுவோம், என்ன ஏதாவது ஒரு திங்ஸ் புதுசாக ஒரு பேனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வோம்? நம்ம அதை இருக்கா அதெல்லாம் சொல்லலாம் வேண்டாம் என்ன. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தப்பு செய்யும்போது நீங்கள் செய்யுங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன், அப்படி செஞ்சிருந்தா நீங்கள் மனசுக்குள்ளே பயந்துக்கோங்க. ஏன்னா நீ ரகசியமாக திருடுறல்ல, நம்ம திருடணும்ல, அதை மறுமையில் என்ன செய்வோம்? அல்ல அப்படியே கரெக்டாக அப்படியே காமிப்பான். இங்கே பாரு, இந்த பாக்ஸை திறக்கிறாளா, இந்த பென்சில் எடுக்கிறாளா? இல்லைப்பா, இது உண்மைக்கு அப்படிதான் நடக்கும். மறுமையில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிப்பு வச்சிருப்பான். சிப்னா மெமரி கார்டு. இப்போ என் பேர் சொல்லி ஒரு மெமரி கார்டு வச்சிருப்பான்ல, அந்த மெமரி கார்டை என்ன செய்வான்? ப்ளே பண்ணி காட்டுவான். என்னென்ன சேட்டை செஞ்சோமோ அது எல்லாத்தையும் 4 பேர் பார்க்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம்ல, 4000 மில்லியன் டன் கணக்கில் இருக்க மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அப்போ நம்ம அதை திருடலாமா? திருடக்கூடாதுல்ல. பொய் சொல்லும்போது நமக்கு தெரியும், உள்ளத்தில் பொய் சொல்கிறோன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் அம்மா கிட்ட அது நம்ம புள்ள பொய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் மறுமையில் என்ன செய்வோம்? அல்ல கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்மளை எல்லாரும் முன்னாடி காட்டிடுவோம். அதனால சின்ன சின்ன தவறுகள் செஞ்சதுக்கு அப்புறமும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டீங்கன்னா மனம் வருந்துங்க, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். பயப்படுங்க, ஐயோ நம்ம செஞ்சிட்டோமே, நம்ம திருடிட்டோமே, பொய் சொல்லிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் பயப்படணும். சரிங்களா? அதனால முஸ்லீம்களாக மரணிக்கணும்ட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. பியூர் முஸ்லீமா, யா அல்லாஹ் உனக்கு முழுமையா கட்டுப்பட்ட முஸ்லீமா மரணிக்கணும்ட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். முதல் துஆ என்னமா? களிமாவோடு மரணிக்கணும். 2வது துஆ முஸ்லீம்களாகவே மரணிக்கணும். 3வது, யா அல்லாஹ் உன் மீது நல்லெண்ணம் கொண்டே எனக்கு மரணத்தை கொடு. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? திட்டுறதுக்கு யாரும் கிடைக்கலன்னா அல்லாஹை கூட்டுட்டு திட்டிடுவோம். ரொம்ப நம்மளுக்கு சோதனையா கொடுக்குறான்னு நினைச்சுக்கோ. ஏன் அல்லாஹ் நான் தான் கண்ணில் கிடைச்சனா? இன்னும் அப்படி செய்வோம் இல்லையா? அதல்ல, உனக்கு நான் தான் கிடைச்சனா? நான் உனக்கு எத்தனை 5 நேரமும் தொழுகிறேன், எல்லா இபாதத்தும் செய்கிறேன், எனக்கு தான் இந்த சோதனை வரணுமா? இனி இருக்கியா இல்லையம்மா? அதல்ல, அப்படிலாம் பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தில் ஒரு கவலையில் இப்படியான வார்த்தைகள் சொல்லிடுவாங்கம்மா. அதல்ல, அப்போ அப்படியான ஸ்டேஜில் நமக்கு மரணம் வந்துடக்கூடாது. இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த மரண நேரத்தில் ஷைத்தான் முசலாட்டம் பண்ணுவானா. ஷைத்தான் என்ன செய்வான்? உனக்கு இவ்வளோ வேதனை கொடுக்குறான்ல அல்லாஹ், அந்த அல்லாஹ் மேலே கெட்ட எண்ணம். எப்படின்னா, என்ன நீ மன்னிக்க மாட்டையா அல்லாஹ்? அப்படிதான் சில நேரம் அந்த மரண நேரத்தில் நமக்கு வஸ்வசா ஷைத்தான் செய்வானா. ஏன்னா நீ பெரிய பெரிய பாவம் செஞ்சுட்ட, நீ நீ அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உனக்கு நரகந்தான் அப்படின்னு சொல்லி மஆதல்லா அல்லாஹ் மேலே கெட்ட எண்ணம் கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மன்னிக்க கூடாது. யா அல்லாஹ், நம்ம அந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி நினைக்கணும்னா, யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிடணும்ட்டு அச்சத்தோடு இருக்கணும். அந்த கடைசி நேரத்தில் நமக்கு ஜக்கராத் எல்லாருமே உணர்வோம்ப்பா. ஜக்கராத்னா புரியுதா? ஜக்கராத்னா என்னது? ஜக்கராத்னா என்னது? மரணத்துக்கு ஒரு நிமிஷம், ஒரு நொடிகள் முன்னாடி இப்போ நமக்கே தெரியும்
இப்போ அடிபட்டுருச்சுன்னு நினச்சிக்கோயேன், ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு அடிபட்டுருக்குன்னா நமக்கே தெரிஞ்சிடும். அப்படிதானம்மா? ரொம்ப ஹெவியாக அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் வந்துடும். அது போலத்தான் மரணம், இதுக்கு மேலே நம்ம உயிர் இருக்க மாட்டோன்ட்டு நமக்கே தெரிய வைப்போம். அதுக்கு பேர் தான் ஜக்கராத். அதுக்கு பேர் தான் ஜக்கராத். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், தாக்கு பிடிக்க மாட்டோம், மூச்சுத்திணறல் ஏற்படுது, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும், டாக்டர்ஸ் எவ்வளோ பெரிய டாக்டர்ஸாக இருந்தாலும் அந்த டாக்டர்ஸுக்கு முன்னாடி நமக்கே தெரிஞ்சிடும், அவ்வளோதான், நீ எவனா ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நான் தேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு கொண்டு வர்றது தான் ஜக்கராத். சரிங்களா? அப்போ அந்த ஜக்கராத்தோட நிலைமையில யா அல்லாஹ் மனசுக்குள்ளேயே நீ கையேந்த வேண்டாம், கதற வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், மனசுக்குள்ளேயே யா அல்லாஹ் உன் மேலே நல்லெண்ணெய் வச்சிருக்கேன், நீ என்னை மன்னிச்சிருவ, நீ என்னை மன்னிக்கணும், அல்லாஹ் இடத்துல உரிமையோடு கேட்கணும், நீ என்னை மன்னிக்கணும், நீ எனக்கு சொர்க்கத்தை கூட அப்படின்னு சொல்லி நல்லெண்ணத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும், மரணிக்கணும். சரிங்களா? இது 3வது துவா. அல்லாஹ்விடத்துல இந்த துவாலாம் கேட்கணும். 4வது துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லோர்களுடன் இருக்கும் பொழுது, நல்ல செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு மரணத்தை கொடு. நல்லோர்களுடன் அப்படின்னு சொன்னால், இப்போ நல்லோர்கள்னா இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறோம், என்ன ஹஜ்ஜில் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜிகளாக இருப்பாங்க. இப்படியான ஒரு தாவா பணிக்கு போகிறோம், தாவா பணியின் மூலம் ஒரு பயணத்துக்கு போகிறோம், இப்படி நல்ல செயல்கள் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு என்ன செய்ய, நீ மரணத்தை கொடு. கெட்ட செயல்கள் செய்யும் போது, இல்லை கெட்ட பாவங்கள் செய்யும் பொழுது, கெட்ட குணத்தோடு இருக்கும்போது என்ன செய்யாது, எனக்கு நீ மரணத்தை கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நிறைய துவா செய்யணும். சரிங்களா? அதனால இந்த விமான விபத்து நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் இதுதான். மரணத்தை பயப்படாதீங்க, மரணத்துக்காக நிறைய நம்மளுடைய மரணத்துக்காக நிறைய துவா செய்யுங்க. களிமா சொல்லி மரணிக்கணும் துவா செய்யுங்க, முஸ்லீம்களாக மரணிக்கணும் துவா செய்யுங்க. திடீர் மரணத்திலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். இப்போ நாமளுமே இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்ம இருந்தா, ஐயோ அப்பா, லேசாக யோசிச்சு பாரு. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கிறோம், பயப்படலாம் வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கிறோம், என்ன இங்கே இருந்து நம்ம ஸ்ரீவிலேருந்து சென்னைக்கு போகிறோம்னு வச்சுக்கோயேன், அப்படியே முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், என்ன அப்படிதான், அவ்வளவுதான். இது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல இப்படி திடீர் மரணத்திலிருந்து எனக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துரு. நான் உள்ளூர்ல உனக்கு பிடிச்சமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது, பேரண்ட்ஸ் என்னோடு இருக்கும்போது, நல்லவர்கள் நண்பர்கள் என்னோடு இருக்கும்பொழுது, ஊர் மக்கள் என்னோடு இருக்கும்போது என்ன செய்ய, எனக்கு நீ மரணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். சரிங்களா? இப்போ 2 துவா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், அது தெரிஞ்ச துவா தான். இந்த 2 துவா இன்ஷா அல்லாஹ் எல்லா நேரத்திலையும் ஓதிக்கிறணும். ஏன்னா இந்த துவா நமக்கு திடீர் மரணத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரிங்களா? சரி, பாங்க சொல்லி முடிஞ்ச உடனே இந்த 2 துவா நான் சொல்லித்தரேன். சரி, அப்போ அந்த 2 துவா மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தினமும் இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடணும், ஓதிடணும். ஃபர்ஸ்ட் துவா நமக்கு தெரிஞ்சது தான், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிறணும். அது சின்ன பிள்ளைங்க நீங்கள் ரொம்ப நிறைய ஓதிக்கிறணும். என்ன அர்த்தம்? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன அப்படின்னா, நீ படைத்த ஒவ்வொரு பொருளின் தீங்கை விட்டும் உன்னிடத்துல நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை ஓதிக்கிறணும். அதே போல பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅஸ்மி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். முன்ன ஓதுவோம்ல, இந்த துஆவையும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதணும் அப்படின்னா நமக்கு திடீர் விபத்து, அப்புறம் விஷஜந்துகளுடைய தீண்டுதல், பாம்பு, தேளு, ரசூலா இதெல்லாம் இந்த மாதிரியான மரணத்தை விட்டு நமக்கு பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வனவிலங்குகள் நம்மளை தாக்கி உயிர் இறந்து போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பில் இறந்து போகிறது, நீரில் மூழ்கி இறந்து போகிறது, கட்டிடங்கள் விழுந்து இறந்து போகிறது, விசஜந்துக்கள் தீண்டுவதன் மூலம் இறந்து இப்படியான ஒரு 7 துர்மரணங்கள்னா கெட்ட மரணம். இந்த கெட்ட மரணத்திலிருந்து ரசூல்லா பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது திடீர் விபத்துல இருந்து, திடீர் மரணத்துல இருந்து நம்மளை எல்லாரையுமே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். அதுக்கு இந்த 2 துவா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதுவோம், அடிக்கடி ஓதிக்குருவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கு பிடித்தமான மரணத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.